சென்னையை அடுத்த மணலி புதுநகர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து குட்கா குடோன் அமைத்து போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த கும்பலை போலீசார் கையும் களவுமாக பிடித்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெர்ரி. அவரிடம் கேட்கலாம். ஜெர்ரி, வணக்கம். எப்படி இவர்கள் இந்த பதுக்கல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தனர்? மேலும் கைதானவர்களின் விவரங்கள் என்ன? போலீசாரின் முதற்கட்ட விசாரணை என்ன சொல்கிறது? அகிலா, வணக்கம். தமிழக அரசால குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பெட்டி கடைகளில் வைத்து அல்லது இது போன்ற குடோன்களில் பதுக்கியும் இந்த விற்பனை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை மணலி புதுநகர் முதல் பிளாக்ல முருகன் அப்படிங்கிறவர் ஒரு வீடு ஒன்று வாடகை எடுக்கிறாரு. அந்த வீட்டை குடியிருப்புக்கு பயன்படுத்தாம குட்கா, பான் மசாலா ஆகிய பொருட்களை பதுக்கி வைக்கிறதுக்கு இங்க பயன்படுத்தி இங்கிருந்து அவருக்கு சொந்தமான 2 டீ கடையில விற்பனையும் செய்து வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளுக்கும் விற்பனையும் செய்துட்டு வராரு. அதாவது இங்க பக்கத்துல ஹார்பர் இருக்குது அப்படிங்கிறதால வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க லாரிகள் வர்றதுனால அந்த லாரியிலிருந்து இந்த குட்கா, பான் மசாலா பொருட்கள் ஏற்றிட்டு வர்றதாகவும் அந்த கண்டெய்னர்ல இருந்து இவருக்கு சொந்தமான கார் மூலயமா இந்த வீட்டுக்கு, அதாவது குடோனா பயன்படுத்துற இந்த வீட்டுக்கு கொண்டு வர்றதாகவும் சொல்றாங்க. இங்கிருந்து யாரெல்லாம் இந்த சுத்தோட்டார பகுதிகளில் ஆன்ஸ் குட்கா விற்பனை செய்யறாங்களோ அந்த கடைக்காரர்கள் இங்க வாங்கிட்டு போறதாகவும் சொல்லப்படுது. இதன் அடிப்படையில் இங்க ஒரு தகவல் ஒன்று கிடைக்குது. இந்த தகவலை உறுதிப்படுத்துறதுக்காக சம்பவ இடத்துக்கு வரும்பொழுது இங்க முருகன் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவியோடு இணைந்து இந்த வேலையில் ஈடுபட்டு வர்றது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் போலீசாருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டு போலீசார் சம்பவ இடத்துக்கு அவங்களும் ஒரு முறை உறுதி செஞ்சதுக்கு பிறகு கிலோ கணக்கில் இந்த குட்கா, பான் மசாலா பொருட்களை பறிமுதல் செய்யறாங்க. போலீசார் இங்க உள்ள நடந்து விசாரணையில் ஈடுபடும் பொழுது அவர் இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு அவருக்கு சொந்தமான டீ கடையில அலாட் பண்றாரு. அங்கிருந்து அலாட் பண்ணிட்டு திரும்ப ஒரு வீட்டுக்கு போலீசார்கிட்ட ஒரு இந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. இங்கிருந்து தப்பி சென்றதுக்கு காரணம் என்னன்னு அப்படின்னு கேட்கும் பொழுது கூட இருக்கிற கடையில ஏதனும் ஒரு பாக்கெட் ஆன்ஸ் இருந்தா கூட கடையை சீல் வச்சிடுவாங்க. அதனால சேஃப்டிக்காக நான் அங்கிருந்து போய் சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கறத அவர் நேரடியாகவும் சொல்ல முடிஞ்சதும் கேட்க முடிஞ்சது. இங்கிருந்து போலீசார், அதாவது மணலி புதுநகர் போலீசார் இங்க வந்தாங்க. சம்பவ இடத்துல உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற குட்கா பொருட்கள் அனைத்தையும் இங்க வீடு முழுக்க இந்த குட்கா பொருட்களை சாக்கு மூட்டையில எடுத்துக்கிட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதே போல சம்பவ இடத்திலேயே தப்பி செல்ல முயற்ற முருகனையும் இப்ப கைது செய்து மணலி புதுநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப வச்சு விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருந்து நான் 4 மாசமா இந்த வீட்டுல இந்த தொழில ஈடுபட்டு வரதாகவும் சொல்றாரு. இங்க இந்த ஹவுஸ் ஓனர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே முருகன் அப்படிங்கிறவர் போலீசார் கைது பண்ணாங்க. 5 மாசம் அவர் சிறை தண்டனைக்கு பிறகு இப்ப திரும்பவும் அதே தொழில ஈடுபடுறாரு. எனக்கு தெரியாம இந்த தொழில ஈடுபடுறாரு. 5 மாதம் சிறை தண்டனைக்கு போகும்போது எனக்கு தகவல் வெளியாகுது. அவரு சிறையிலிருந்து வந்த பிறகு நீங்க இல்லீகலா ஒரு விஷயம் செய்யறீங்க, இது வேண்டாம், நீங்க வீட்டை விட்டு காலி பண்ணிடுங்க அப்படிங்கறத தகவலும் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த வீட்டு ஓனர் பேச்சை கேட்காம தொடர்ச்சியா அவர் இந்த செயலில் ஈடுபட்டு வந்திருக்கிறாரு. 2 முறை இந்த குட்கா விற்பனை தொடர்பாகவே முருகன் கைது செய்து சிறைவாசம் அனுபவித்ததும் தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது மணலி புதுநகர் பகுதியில் இந்த சுற்றுவட்டார பகுதியில் விசாரிக்கும் பொழுது கூட நள்ளிரவுல கார் வர சத்தம் கேட்கும். கார்ல இருந்து யாரோ இறங்கி போவாங்க, வருவாங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுற்றுவட்டார பகுதியில் வீடுகள் எண்ணிக்கை குறைவா இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கிறதாலும் இது பொதுவா யாருடைய கண்ணுக்கும் மாட்டாம இவங்க இந்த பதுக்கல்ல ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெர்ரி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.